Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி நான் பார்க்கணும் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒரிஜினல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஒருத்தவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நீ ஒரு லேட்டாக போகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அது ஒரு பர்சனல் ரீசன்னால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், கன்ஃபார்ம் 2026 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்லேயே நீங்கள் 90+ எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம டியூஷன் வர பசங்களும் நான் சொன்ன கொஸ்டின் தான் படித்து ஒருத்தன் சென்டமே எடுத்துக்கிறான். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 14 சூஸ் எல்லாம் வெரி ஈஸி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம அடுத்தது ஸ்போர்ட்ஸை பற்றி போட போகிறோம். அந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் பெருசாகுது. அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி 1K கன்ஃபார்ம் அடிச்சிட்டோம்னா நம்ம கிவ்வே தருவோம். இதுக்கு முன்னாடி 500 டச்சுக்கு கிவ்வே கொடுத்துக்கிறோம். இந்த வீடியோ போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட் 1 14 சூஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது பார்ட் 2 ஷார்ட் ஆன்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. அப்புறம் பார்ட் 1 செக்ஷன் 2ல் போய்டிக் லைன்ஸ். அப்புறம் செக்ஷன் 3ல் கிராமர். நீங்கள் கிராமர் நல்லா படிச்சிங்கனாலும் நீங்கள் போதும். அதில் நீங்கள் எல்லாத்துலேயும் மார்க் எடுத்துகிட்டு கிராமர் மார்க் எடுத்துட்டிங்கன்னா போச்சு. கிராமர் சில கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் என்கிட்ட இருக்குது. அது நீங்கள் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தது செக்ஷன் 4. செக்ஷன் 4லாம் ரொம்ப ஈஸி. அப்புறம் பார்ட் 3 செக்ஷன் 1 ப்ரோஸ்பரா. உங்களுக்கு 6 யூனிட்ஸில் வந்துருக்குது. அப்போ ஒரு 6 ப்ரோஸ்பரா இருந்துச்சுன்னா அதில் ஒரு 5 ப்ரோஸ்பரா படிச்சிங்கனாலே போதும். நீங்கள் கன்ஃபார்ம் அதில் அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 போயம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் படிக்கணும் அதுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கும் 36 கொஷின். இந்த பேஸ் இதுக்கான நம்ம நிறைய கொஷின் நம்மள்ட்ட இருக்குது. அது வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போகிறோம். பேராபிளஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்சர் எதுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட் செக்ஷன் 3 எல்லாம் வெரி ஈஸி. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 4 இதில் தான் முக்கியமான மார்க்கு. இல்லை நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் கிராமரில் மார்க் எடுத்துட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் தான் சென்டமாக இருப்பீங்க. இதில் மார்க் எடுத்து ரொம்ப ஈஸி. முக்கியமாக நீங்கள் லெட்டர் ரைட்டிங்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது சம்மரி பாரு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஒரு கைட் சஜஸ்ட் பண்ணால் வெயிட் டு சக்ஸஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அல்லது பின்னாடி வெயிட் இது சம்மரி பாரு ரொம்ப ஈஸியாகவும் எப்படி அதனால் எல்லாமே இதுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 5ல் மெமரி போயம். இது நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 4 சப்ளிமெண்ட்ரி பாரு. ரொம்ப ஈஸியாக சொன்ன மாதிரி தான். 6 இருக்குதா, அதை 5 தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 47 ஈஸி. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் எதனா கொஷின் பெரிய வீடியோனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கிறேன். நம்ம இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்து வந்துருக்கிறோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.